நம்மளோட பனை ஓலை பொருட்கள் வந்து மத்த இன்னைக்கு நீங்க வந்து சந்தையில கிடைக்கிற பொருட்கள் வந்து பல வகையில வேறுபடுது. எப்படின்னா, குறிப்பா பல வகையான பொருட்கள் நம்ம செய்றோம். இது வந்து குழந்தை விளையாடுறதுக்கான ஒரு கிளுகிளுப்பு. இது வந்து ஒரு 1 வயசு குழந்தையிலிருந்து ஒரு 3 வயசு குழந்தை வரைக்கும் இது விளையாடுவாங்க. அப்படி அவங்க முதல்ல செய்யற வேலை என்னன்னா, அது வாய் கொண்டு போறது அவங்க வேலையா இருக்கும். அப்ப இதுல வந்து ஒரு வண்ணத்த போட்டு சாயத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சாயங்கள் இல்லாம இயல்பான பனை ஓலைகள்ல சாரோலைன்னு சொல்லுவோம். அந்த ஓலைகள்ல நம்ம செய்றோம். எந்த பொருட்களுக்குமே நம்மளது சாயம் இருக்காது. இதுதான் வந்து தனித்துவமானது நம்மளோடதுல. இதுல வந்து நம்ம அலுவலகத்துல பயன்படுத்துற விசிட்டிங் கார்டு ஹோல்டரு, டூத் பிரஷ்க்கான ஹோல்டரு, இது குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ். நம்ம வெளியில போறோம்னா தண்ணி கேன் வச்சுக்கலாம், பாட்டில் வச்சுக்கலாம். வெளியில இருக்கிற ஹீட் வந்து உள்ள போகாத அளவுக்கு அது கூலிங்காவே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஓலையோட தன்மைகள் இருக்கு. தினமும் பயன்படுத்துற பவுச், பேகு, சாதாரணமா ஒரு கேஷும் ஒரு மொபைலும் கொண்டு போகணும்னா நம்ம வண்டியில போகும்போது நமக்கு சேஃபாகவும் இருக்கும். அது போக நமக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கான கண்டெய்னர்ஸ் பல பல வகையில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கு, கூடைகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மரபு வழிபட்ட பின்னல்களா நம்ம பண்றதுதான் இதோட சிறப்பு. இன்னைக்கு மார்க்கெட்ல பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா குறுத்தொலையில செய்யப்படுற பொருட்கள் வந்து அது நவீனம்னு சொல்லிட்டு அது வந்து சும்மா காயில் சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே இந்த ஒவ்வொரு பின்னல்களுக்குள்ளேயும் பல வகையான கணக்குகள் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கலைகளை கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அவங்களுக்கான பல நுண் அறிவுகளை வந்து நம்ம அவங்க வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல நன்மைகள்னால நம்ம மரபு வழியான பின்னல்கள் மூலமா சாரோலைகள்ல நம்ம பொருட்கள் செய்யறோம், விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ்குமார். நான் வந்து பனை ஓலையில மரபு வழிபட்ட பொருட்கள் வந்து செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கடந்த 6 வருஷமா எந்த விதமான சாயங்களும் இல்லாம இயல்பான பனை ஓலைகளை வச்சு அது சாரோலை அப்படிங்கிற பேர்ல நம்ம இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வர ஜூலை 20ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல ராமாயம்மாள் திருமண மண்டபத்துல கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடக்க இருக்குது. இங்க வந்து மரபை மீட்கிற வகையில பல வகையான முன்னெடுப்புகள் வந்து இந்த விழாவில் நடக்க இருக்கு. என்னென்ன மாதிரின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கான பயிற்சிகளும் இருக்கு அங்க. கைவினை பொருட்கள் செய்யற பயிற்சி ஆகட்டும், மண் பானைகள்ல பொருட்கள் செய்யற பயிற்சி ஆகட்டும், இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கு. அங்க மதிய உணவுல வந்து இயற்கையில விளைவிக்கப்பட்ட சிறுதானியங்கள் சேர்த்து உணவும் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்க இருக்காங்க. இந்த நிகழ்வுல இயற்கையால விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், அதாவது அரிசி இருந்து சிறுதானியங்கள் இருந்து எல்லாமே அங்க வந்து அரங்குகளாவே இருக்க போகுது, விற்பனைக்கும் இருக்க போகுது. அது போக கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரியமான நிகழ்வுகள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா, இதுல வந்து மலைவாழ் மக்களோட பீனாட்சிங்கிற இசை கருவி மூலமா அங்க ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இந்த மாதிரி வேற எங்கேயும் நம்ம பார்த்திராத அந்த மண்ணுக்கான பல வகையான உணவுல இருந்து உடையில இருந்து இயற்கை சார்ந்த எல்லாமே அங்க இருக்க போகுது. அந்த நிகழ்வுல சாரோலையோட பனையோலை பொருட்களும் நம்ம வந்து விற்பனை பண்ண இருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். அது போக இதுல வந்து சிறப்பு உரையாற்றுறதுக்கு நிறைய அறிஞர்கள், வல்லுநர்கள் வராங்க. உழவு, உணவு, உணர்வு அப்படிங்கிற தலைப்புல பள்ளி மாணவர்கள் இருந்து, விவசாயிகள் இருந்து பலதரப்பட்டவர்களையும் வச்சு ஒரு விவாத மேடை நடக்க போகுது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்க இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.